வணக்கம். உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரேக்கிங் நியூஸ் வந்து கொண்டிருக்கிறது. சமாஜ்வாதி பார்ட்டி, அகிலேஷ் யாதவோட பார்ட்டி, சமாஜ்வாதி பார்ட்டி இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டி 27 சீட்டுகளில் லீடிங்கில் இருக்கிறார்கள். இந்தியா அலையன்ஸ் 45 சீட்டுகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம், 12 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய மாநிலம், 80 சீட்டுகள் இருக்கக்கூடிய மாநிலம். இந்த இடத்துல இருந்துதான் போன முறை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி பார்த்தது, இந்தியா அலையன்ஸ் பார்த்தது. இந்த முறையும் அதே போன்ற ப்ரெடிக்ஷனை தான் ஒட்டுமொத்த ஆப்போசிஷனுக்கு எதிராக எக்ஸிட் போல் எடுத்து காட்டியது. இந்த முறை என்டிஏ கூட்டணிக்கு வெறும் 35 சீட்டுகளில் தான் அவர்கள் லீடிங்கில் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் பார்த்தீர்கள்னா 45 சீட்டுகளில் இந்தியா அலையன்ஸ் இருக்கிறது. முக்கியமாக நீங்க பார்க்கும்போது ஸ்மிருதி இரானி அமேठी, ஸ்மிருதி இரானி அங்க பேக் ஃபுட்டில் இருக்கிறார். அவருக்கு ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவரான கிஷோரி லால் அங்க லீடிங்கில் இருக்கிறார். சுல்தான்பூர்ல இருந்து மேனகா காந்தி பிஜேபி டிக்கெட்ல இருந்து அங்க போட்டியிடும் போது அங்க அவர் பின்னணியில் இருக்கிறார். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள். மகாராஷ்டிராவில் என்டிஏவிற்கு 26 சீட்டுகள் லீடிங்கில் காட்டுகிறது. இன்னொரு புறம் நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்சியை நீங்க பார்க்கும்போது டிஎம்சி 25, பிஜேபி 16, தமிழ்நாட்டில் 29 சீட்டுகள், டிஎம்கே ஏடிஎம்கே 3, பிஜேபி 7, மகாராஷ்டிரா 23 என்டிஏ அண்ட் இந்தியா அலையன்ஸ் 25. ஒவ்வொரு இடத்திலும் நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியா அலையன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல லீடிங் எடுத்து காட்டுறது. இப்படி வந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது என்டிஏவிற்கு 239, இந்தியா அலையன்ஸிற்கு 255. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.